இன்னும் ஒரு ஹதீஸ், நாளை கியாமத் நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று தெரியுமா? மனிதர்களில் நாளில் கியாமத் நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இந்த உலகத்தில் யார் என் மீது அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்கின்றார்களோ அவர்கள் தான் மிகவும் எனக்கு நெருக்கமானவர்கள் நாளை கியாமத் நாளில். இந்த வாழ்க்கை எதற்கு? நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எதற்கு? நல்லமல்கள் சென்று சுவர்க்கத்தினை அடைந்த அந்த சுவர்க்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வாழ்க்கையெல்லாம். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக இறைவன் எங்களுக்கு தருகின்றான். எனவே ஸலவாத்து சொல்கின்ற விடயத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருந்து விட வேண்டாம். சப்தமான முறையில் சொல்வோம் ஸலவாத். அந்த ஸலவாத்து, நாம் சொல்கின்ற ஸலவாத்தினை கேட்டு அலட்சியமாக மறந்து போயிருக்கின்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அந்த ஸலவாத்தினை ஞாபகம் வந்து சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஸலவாத்துடைய நன்மையும் எமக்கு கிடைக்கும் என்கின்ற விடயத்தினை நினைவில் வைத்துக் கொண்டும் அதிகமான முறையில் ஸலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவர்களையும் இறைவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.